ஓம் சாந்தி. 15/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தங்களது சுபாவத்தை தந்தைக்கு சமமாக சரளமானதாக ஈஸியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபா கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாரு. பிரம்மா பாபாவும் அப்படிதான், சிவபாபாவும் அப்படிதான். சுபாவம் ரொம்ப சரளமா இருக்குது, சரளமா பேசுறாங்க, சரளமா இருக்கு, ஒண்ணும் சரளமா பழகுறாங்க, குழந்தை மாதிரி. அந்த மாதிரி நம்மளும் இருங்கன்னு சொல்றாரு. உங்களிடம் எந்த ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. அகங்காரம், கர்வம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்க வேண்டும். புத்தியில ஞானம் இருக்கணும், ஆனா அந்த கர்வம் வரக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஞானத்தினுடைய கர்வம் கூட வரக்கூடாது. ஞானத்துடன் கூடிய புத்தி இருக்கணும்ன்றாரு. அகம்பாவம் இருக்கக்கூடாது. அகம்பாவம், ஈகோ, அகங்காரம், கர்வம் எல்லாம் ஒண்ணுதான். அகம்பாவம் இருக்கக்கூடாதுன்றாரு. கேள்வி: சேவை செய்து கொண்டிருக்கும் போது கூட நிறைய குழந்தைகள் பேபியை விடவும் பேபியாக, பாபா சொல்றாரு, குழந்தைகளை சிறு குழந்தையை விட குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள் சொல்றாரு. நம்மளதான் சொல்றாரு. எப்படி எப்படி அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்? பதில்: நிறைய குழந்தைகள் சேவை செய்து கொண்டே இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு ஞானம் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தந்தையை நினைவு செய்வதே இல்லை. பாபா நினைக்கிறதே இல்லை. பாபா நினைக்கலன்னா என்ன அர்த்தம்? பாபாவுடைய நினைவு மறந்து விடுகிறது என்று சொல்றாங்க. பாபா கிட்டே சொல்றாங்க. ஆக பாபா அவர்களை என்னன்னு சொல்றாரு? பேபி என்று கூறுவார். பாபாவை மறந்துடுறேன், ஆனா சேவை மட்டும் செய்யறேன்னா பாபா என்ன சொல்றாரு? பேபின்ட்டு சொல்றாரு. ஏனெனில் குழந்தைகள் ஒருபோதும் தந்தையை மறப்பதில்லை இல்லையா? சாதாரண லௌகீகத்துல அப்பாவை பசங்க மறக்காது. எந்த ஒரு தந்தை உங்களை இளவரசன் இளவரசியாக ஆக்குகிறாரோ அவரை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள்னு கேட்கிறாரு. அவ்வாறு மறந்தீர்கள் என்றால் ஆஸ்தி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்பாவே மறந்துட்டோம்னா ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நீங்கள் கைகளால் காரியம் செய்கையிலும் கூட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவே நினைக்க சொல்றாரு. ஓம் சாந்தி. படிப்பினுடைய லட்சியம், நோக்கம் குழந்தைகளுக்கு எதிரிலேயே உள்ளது. தந்தை சாதாரண உடலில் இருக்கிறார், அதுவும் வயோதிக உடலில் என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்போ கடவுளே வந்திருக்கிறாரு, அந்த பிரம்மா பாபா உடல்ல சாதாரண உடல்லாம் வந்திருக்கிறாரு, நமக்கு தெரியும். அங்கோ வயதிகராக ஆனாலும் கூட நாங்கள் போய் அடுத்த பிறவில் குழந்தையாக பிறப்போம் என்ற குஷி இருக்கும். சத்தியுகத்துல வயசானாலும் வயசுலாம் ஆகிற மாதிரி இருக்காது. தேவதை உடல் அவ்வளோ 150 வருடம் ஆனாலும் அப்படியேதான் இருக்கும். ஆனா அந்த உடலை விட்டு வேற ஒரு உடல் போயிட்டு நம்ம குழந்தையா பிறப்போன்ற காட்சி கிடைக்கும் அவங்களுக்கு. அப்புறம் குஷியா அந்த உடலை விட்டு போவாங்க. நாம் இது போல் ஆக போகிறோம் என்று இவருக்கு கூட குஷி இருக்கிறது. இந்த பிரம்மா பாபா கூட இந்த மாதிரி ஆக போறோன்ற குஷி இருக்குது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். குழந்தை போன்ற நடத்தை ஆகிவிடுகிறது. குழந்தைகள் போல சரளமாக இருப்பார். இந்த பிரம்மா பாபா எப்படி இருப்பார்னா குழந்தைகள் மாதிரி சரளமா இருப்பாராம். அவர் கர்வம் எதுவும் கிடையாது. ஞானத்தினுடைய புத்தி உள்ளது. பிரம்மா பாபாவுக்கு ஞானத்தினுடைய புத்தி உள்ளது, ஆனா அவருக்கு ஈகோ கிடையாது. எப்படி இவருக்கு இருக்கிறதோ அதே போல குழந்தைகளாகி உங்களுக்கும் இருக்க வேண்டும் சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, நமக்கு பிரம்மா பாபா மாதிரி இருக்கணும். பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். நாம் இது போல ஆகிவிடுவோம். எனவே நாம் இந்த சரீரத்தை விட்டு போய் இது போல லட்சுமி நாராயணன் போல ஆகிவிடுவோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. கடவுளே பாடம் எடுக்கிறாரு. நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த உடலை விட்டு என்னைக்கா இருந்தாலும் போறோம். மரணம் வரப்போகுது. வரும்போது நான் இந்த உடலை விட்டு போய் அடுத்த பிறவில நான் லட்சுமி நாராயணன் ஆக போறேன்ற குஷி உங்களுக்கு இருக்கணும் இல்லையா கேட்கிறாரு. ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறிய குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லோரும் சரீரத்தை விடுவார்கள் தான். அனைவருக்கான படிப்பு ஒன்றே ஒன்றுதான் சொல்றாரு. நான் ராஜயோகம் கற்கிறேன் என்று இவரும் கூறுகிறார். பிரம்மா பாபாவும் சொல்றாரு, நானும் ராஜயோகம் தான் கற்கிறேன்னு சொல்றாரு. பிறகு நாம் போய் இளவரசர் ஆகிவிடும். இந்த ராஜயோகம் கத்துக்கிட்டு இந்த உடல் மனசு புத்தி அடக்கிறோம் இல்லையா? அடக்கிட்டோம்னா ஆத்மா ராஜா ஆயிட்டோம்னா அங்க போய் சொர்க்கத்துல இளவரசர் ஆகிடுவோம். நாங்கள் இளவரசன் இளவரசி ஆகிவிடுவோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். இளவரசன் இளவரசி ஆவதற்காக நீங்க படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்துமதி சோகதி, கடைசியில் மனநிலை எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும் சொல்றாரு. நாம் ஏழையிலிருந்து இளவரசர் ஆக போகிறோம் என்ற நிச்சயம் புத்தியில் உள்ளது. இந்த ஏழை உலகமே இப்ப முடிய போகிறது. குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளை கூட தனக்கு சமமாக ஆக்குகிறார். இப்போ பாபா நம்மளை அவருக்கு சமமா இப்ப ஆக்குறாரு. நானும் இளவரசன் இளவரசி ஆக வேண்டியது இல்லை என்று சிவபாபா கூறுகிறார். சிவபாபா சொல்றாரு, அவருக்கு சமமா நம்மளை ஆக்குறாரு, இருந்தாலும் அவர் போயிட்டு சொர்க்கத்துல இளவரசன் இளவரசி ஆகிறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் இந்த பிரம்மா பாபா சொல்றாரு, நானும் ஆக வேண்டி உள்ளது என்று இந்த பிரம்மா பாபா கூறுகிறார். அவர் சொல்றாரு, நான் இளவரசன் இளவரசி ஆகணும், ஆகிதானே ஆகணும்.
அவர் போய் கிருஷ்ணரா பிறக்க போறாரு. அதனால அவர் சொல்றாரு, நாங்கள் இது போல ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம். ராஜயோகம் ஆகும் அல்லவா, நாங்கள் இளவரசன் இளவரசி ஆகிடுவோம் என்று குழந்தைகளும் கூறுகிறார்கள். நம்மளும் சொல்றோம், இளவரசன் இளவரசி அடுத்த பிறவில் ஆயிடுவோம். முற்றிலும் சரி, உங்கள் வாயில் குலோப் ஜாமுன் இனிப்பு என்று தந்தை கூறுகிறார். முற்றிலும் சரிதான், நீங்க அப்படிதான் ஆக போறீங்க, உங்க வாயில இனிப்புன்றாரு. இந்த தேர்வு கூட இளவரசர் இளவரசி ஆவதற்கானது ஆகுன்றாரு. இப்ப இந்த கிறிஸ்டியை நமக்கு கடைசி பிறவில நம்ம இந்த பாஸ் ஆனோம்னா இந்த உடலை விட்டு போகும்போது பாபா நினைவுல சரீரம் விடும்போது நம்ம போயிட்டு இளவரசன் இளவரசியாவா ஆகணும். அதுக்காக தான் இந்த தேர்வுன்றாரு. நாலேஜ், ஞானமும் மிகவும் சுலபமாகும். ஞானம் ஈஸி, குழந்தைகள் கூட படிச்சுட்டு மற்றவங்க சொல்லி புரிய வைக்க முடியும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஆனா பாபாவை நினைக்கணும். மற்றும் வருங்கால ஆசையை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவு செய்வதில் தான் உழைப்பு இருக்கிறதுன்றாரு. இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் பிறகு அந்துமதி சோகதி, கடைசி நிலை புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும். சன்னியாசிகள் உதாரணம் தருகிறார்கள். ஒருவர் கூறினார், நான் எருமை அன்று. எருமைன்ட்டுன்னு ஒருத்தர் சொன்னாராம். ஒருத்தர் உள்ளார போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார உட்காந்து, நான் ஒரு சன்னியாசி சொன்னாராம், நீ எரும மாடா ஏதோ சொன்னாராம். நான் எருமாடுன்னு சொல்லிட்டே இருந்தாராம். அந்த வழியா வந்தவங்க வெளியே வான்னு சொன்னா, நான் தான் எரும மாடாச்சு, எப்படி வெளியே வர முடியும்னு சொன்னாராம். அப்ப அவர் எருமானே நினைச்சுக்கிட்டாராம். ஒரு மனுஷன் அவர் எருமானே நினைச்சிட்டாராம். பின் உண்மையில் அவ்வாறு ஆகிவிட்டதாக நினைக்க ஆரம்பித்துட்டார். அவரே நினைச்சுக்கிட்டார் தன்னை எருமன்ட்டு. அது மாதிரிதான் இங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் ஆக போறோம். அவை எல்லாம் பயனற்ற விஷயங்கள். ஆனா அதெல்லாம் பக்தியில சொல்ற கதைகள். இங்கோ தர்மத்தின் விஷயமாகும். எனவே ஞானமும் மிகவும் சுலபமானது என்று தந்தை குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். ஆனால் நினைவில் தான் உழைப்பு உள்ளதுன்றாரு. ஞானம் ஈஸி, நீங்க முரளி படிக்கிறதெல்லாம் படிச்சிடலாம், யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் மற்றவங்க புரிய வைக்கலாம், அதெல்லாம் ஈஸி. ஆனா பாபா நினைக்கிறதுலதான் உழைப்பு இருக்குது. அதுக்குதான் சார்ட் போடுங்கன்றார். சார்ட் போட்டு நினைங்க, முழு நாளும் என்ன செஞ்சேன். ஏன்னா மாயா திருடிடும், டைமை திருடிடும். நமக்கு தெரியாது, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்குதான் செக் பண்ணுங்கன்றாரு. முழு நாளும் என்ன நினைச்சிங்களா, இல்லை வேற ஏதாவது கதை பேசிட்டு இருந்தீங்களா, இல்லை வேற விஷயங்கள்ல புறங்கூறுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டீங்களா, அதுக்குதான் செக் பண்ணுங்கன்றாரு. நினைவில் தான் உழைப்பு உள்ளது. நீங்களோ சிறு குழந்தைகள், பேபி ஆவீர்கள் என்று பாபா பெரும்பாலும் கூறுகிறார். பிறகு குழந்தைகளின் புகார்கள் கூட வருகின்றன. உடனே நம்ம பாபா பேபின்னொடனே நம்ம மறுநாள் லெட்டர் எழுதுவோம், நாங்க என்ன பேபியா அப்படின்ட்டு. நாங்கள் பேபியான்னு சொல்லி நம்ம லெட்டர் புகார் எழுதுறோம். பாபா சொல்றாரு, ஆம் பேபிகள் தான் சொல்றாரு நம்மள. ஞானமும் மிகவும் நன்றாக இருக்கிறது. கண்காட்சியில் சேவை மிகவும் நன்றாக செய்றீங்க. இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விடுகிறீர்கள். இருந்தாலும் பேபி என்றுதான் கூறுவோம் சொல்றாரு. இந்த பிரம்மா கூட பேபி ஆவார் என்று தந்தை கூறுகிறார். இந்த பாபா கூறுகிறார், நீங்கள் எங்களை விடவும் பெரியவர்கள். இவருக்கோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியுள்ளன. இந்த பிரம்மா பாபா அவருக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியுள்ளது. நிறைய விஷயம் அவருக்கு. ஏன்னா அவரு தான் முதல் கிருஷ்ணர் ஆகிறாரு. 33 கோடி தேவர்களுக்கும் அவர் தான் தலைவரா இருக்கிறாரு. அம்மா இருக்கிறாரு அவர் தான். அதனால அவருக்கு நிறைய, அவர் தலை மேல அவ்வளவு பொறுப்பு இருக்கு. யாருடைய தலை மீது விஷயங்களோ அநேக சிந்தனைகள் அவருக்கு உள்ளன. பாபாவிடம் எவ்வளவு செய்திகள் வருகின்றன. எனவே காலையில் அமர்ந்து நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறார். இப்ப பிரம்மா பாபாவுக்கு 350 பேரை வச்சு அவர் பாலனை பண்ணாரு. அந்த தாதிகள் அவங்கெல்லாம் ரெடி ஆனவர்கள் அவங்களெல்லாம் சேவைக்கு அமிச்சாரு. அப்படியே அந்த சேவை விருத்தியாச்சு. அப்போ அவருக்கு டெய்லியுமே நியூஸ் வரும், நிறைய பேர் லெட்டர் போடுவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அவரால் முழு நாளும் நினைவு செய்ய முடியாது பாபாவை. அதனால அவர் காலையில நினைவு செய்கிறார். அதிகாலையில 2-3 மணி 4 மணிக்கெல்லாம் உட்காந்து 2 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு யோகா பண்ணுவார். காலையில நினைவு செய்வதற்கான முயற்சி செய்கிறார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவருக்கு. ஆஸ்தியோ அவரிடமிருந்து தானே பெற வேண்டும். ஆஸ்தி சிவபாபாட்ட இருந்து தான் பெறணும். எனவே தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் புரிய வைக்கிறேன். பாபா எல்லாருக்கும் தான் புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளை, நீங்கள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள். நம்ம முரளிலாம் படிச்சிடறோம், அதெல்லாம் நல்லா தான் பண்றோம். ஆனா பாபா நினைக்கிறதுல பலவீனமா இருக்கிறோம்னு சொல்றாரு. ஞானத்தில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் நான் பாபாவின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று உங்கள் உள்ளத்தையே இப்ப கேட்டு பார்க்க வேண்டும் சொல்றாரு. நல்லது. பகலில் நிறைய வேலைகள் ஆகியவற்றில் பிஸி, மும்முரமாக இருக்கிறீங்க. காலையில அந்த சரீர நிர்வாகத்துக்காக வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா, அதுல பிஸியா இருக்கிறோம். பார்க்க போனால் காரியம் செய்கையிலும் கூட நினைவில் இருக்க முடியுன்றார். கைகள் தான் வேலை செய்யுது, புத்தி சும்மா தானே இருக்கு. புத்தி எதையோ நினைக்கிறதுக்கு என் பாபா நினைச்சா என்னன்னு கேட்கிறார். கைகள் காரியம் செய்து கொண்டிருக்க, புத்தி பாபாவிடம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். எப்படி பக்தி மார்க்கத்தில் பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட புத்தி வெவ்வேறு பக்கங்களில் அலையுது இல்லையா. தொழில் ஆகியவற்றின் பக்கம் சென்று விடுகிறது. அல்லது ஒரு பெண்ணினுடைய கணவன் வெளிநாட்டில் இருந்தார் என்றால் அவருடைய புத்தி, அந்த பெண்ணுடைய புத்தி
கணவன் பக்கமே போயிடும் இல்லையா, அங்கு சென்று விடுகிறது. ஏனெனில் அவருடன் அதிகமாக கனெக்ஷன் தொடர்பு உள்ளது. ஆக சேவை நன்றாக செய்யறாங்க என்றாலும் கூட பாபா பேபி புத்தி என்றே தான் கூறுவாராம். நம்ம சேவைலாம் செய்யறோமா, ஆனா பாபாவை நினைக்கிறது இல்லையா. நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவருக்கு டச் ஆயிருக்கும் இந்த குழந்தை இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து சேவையில பிஸியா இருக்கிறோம், ஆனா பாபாவை நினைக்க மாட்டோம்ன்றாரு. நாங்கள் பாபாவின் நினைவை மறந்து விடுகிறோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதுறாங்க. அட தந்தையை பேபி சிறு குழந்தை கூட மறப்பதில்லை. லௌகீக அப்பாவை சின்ன குழந்தை கூட மறக்காது. நீங்களும் பேபியை விட பேபி ஆவீர்கள்ன்றாரு. நீங்க அந்த குழந்தையோட குழந்தையா இருக்கிறீங்க, ஏன்னா நினைக்கவே மாட்டீங்கன்றாரு. நீங்க அந்த அப்பாவை நினைக்குது குழந்தை, இந்த அப்பாவை ஏன் நினைக்க மாட்டீங்க? தெரிஞ்சு போச்சு இல்ல நம்ம அப்பா யாருன்ட்டு. இப்ப நினைக்க வேண்டியது தானே. எந்த தந்தை மூலமாக நீங்க இளவரசன் இளவரசி ஆகிறீர்களோ அவர் உங்களது தந்தை ஆசிரியர் குருவாக இப்ப இருக்கிறார். நீங்கள் அவரையே மறந்து விடுகிறீர்கள் சொல்றாரு. கடவுளே மறந்துடுவாங்க, அவரோட ஆசையும் கிடைக்காது. அவர் நினைச்சாதானே கிடைக்கும். எந்த குழந்தைகள் தங்களுடைய முழுமையான கணக்கை தந்தைக்கு அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு தான் பாபா தனது ஆலோசனை தருகிறார். டெய்லியுமே யார் வந்து அவங்கள பத்தி விஷயங்கள் எல்லாம் பாபாவுக்கு எழுதுறாங்களோ, லெட்டர் எழுதுறாங்களோ, சார்ட் வைக்கிறாங்களோ, நான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு விஷயம், இதில் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நம்மளை பத்தி எழுதணும். அடுத்தவங்களை பத்தி எழுத விட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதெல்லாம் எழுதணும். எனக்கு இதெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கு, இதெல்லாம் நினைக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனையால என்னால உங்களை நினைக்க முடியல, இதெல்லாம் நம்ம எழுதணும். எழுதும் போது தான் பாபா மறுநாள் வந்து நமக்கு ஆலோசனை தருவார். நமக்கு வேலை இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நம்ம இந்த வேலைக்கு போறோம், நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், அதெல்லாம் அவருக்கு தெரியாது, நம்ம சொன்னாதான் தெரியும். அதனால நம்ம எழுதும் போதுதான் அவர் பாபா நமக்கு ஆலோசனை தருகிறார். நாம் தந்தையை எவ்வாறு நினைவு செய்கிறோம், எப்போது நினைவு செய்கிறோம் என்பதை குழந்தைகள் கூற வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, நம்ம எப்படி பாபா நினைக்கிறோம், எப்போது நினைவு செய்கிறோம் என்பதையும் நம்ம சொல்லணுன்றாரு. பிறகு தந்தை ஆலோசனை அளிப்பார். அப்புறம் பாபா நமக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. இவருக்கு இந்த சர்வீஸ் இருக்கிறது, இதற்கேற்ப அவருக்கு எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதையும் பாபா புரிந்து கொள்வார். இப்ப நிறைய பேருக்கு வேலை அது மாதிரிலாம் இருக்கும், சேவையெல்லாம் இருக்கும், அதனால அவங்களுக்கு டைம் இருக்காதுன்ட்டு பாபா புரிஞ்சுக்குவாராம். அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், வேலை கொஞ்சம் குறைந்ததாக உள்ளது என்றால் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தை நினைவு இருக்கட்டும் சொல்றாரு பாபா. பாபா நேரம் கூட கொடுக்குறாரு நமக்கு. நல்லது, இரவு 9 மணிக்கு உறங்கிடுங்க. நைட்டு பாருங்க, பாபா எத்தனை மணிக்கு நைட் தூங்க சொல்றாரு? 9 மணிக்கு தூங்க சொல்றாரு. பிறகு 2-3 மணிக்கு காலையில அதிகாலையில எழுந்து நினைவு செய்யுங்கள். இதை பாருங்க, ஸ்ரீமத் தான் பாபாவே சொல்றாரு. நிறைய பேருக்கு இது டவுட்டு, எத்தனை மணிக்கு காலைல எழுந்திருக்கலாமா எழுந்திருக்கூடாது. இந்த 2-3 மணிக்கு எழுந்துச்சு கூட நினைவு செய்யலான்றாரு. அதுக்கப்புறம் கூட நீங்க உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்க படுத்துக்கிட்டே கூட நினைவு செய்யலான்றாரு. அப்ப அதிகாலை எழுந்து நினைவு செய்யுங்கன்றாரு. ஆனா நைட்டு வந்து 9 மணிக்கெல்லாம் படுத்துருங்கன்றாரு. இங்க வந்து அமர்ந்து விடுங்கள். எங்க சென்ட்ரல்ல வீட்டுல இருக்கிறவங்களால வர முடியாது, மதுபன்ல வந்து அமர்ந்துருங்கன்னு சொல்றாரு. ஆனால் இது கூட உட்காருவதற்கான பழக்கம் பாபா ஏற்படுத்துவது இல்லை. உட்கார்ந்துகிட்டே கூட பாபா நினைவு செய்ய தேவையில்லைன்றாரு. நடந்துகிட்டே கூட நினைங்கன்றாரு. அப்படியே வாக்கிங் போயிட்டே கூட நம்ம பாபாவை நினைக்கலாம். ஏன்னா உட்காந்தே இருந்தாலும் தூக்கம் வந்துடும் இல்லையா, அதுக்காக சொல்றாரு. நினைவோ நடந்தாலும் சென்றாலும் கூட செய்யலான்றாரு. நடந்துகிட்டே பாபா நினைக்க முடியாதா என்ன? அப்படியே ஒரு பாபா பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வாக்கிங் போயிட்டு பாபா நினைக்க வேண்டியதுதான். நினைவோ நடந்தாலும் சென்றாலும் கூட செய்யலான்றாரு. இங்கோ மதுபன் குழந்தைகளுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. மதுபன்ல நிறைய நேரம் கிடைக்குது. அங்க நினைவு செய்யறது ஈஸியா இருக்கும். அங்க ஈஸியா கனெக்ஷன் ஏற்பட்டுரும். ஏன்னா அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, லௌகீக பிரச்சனையோ எதுவுமே நமக்கு இருக்காது. அதனால பாபா நினைவு நல்லா அங்க ஏற்படும். ஏன்னா எல்லாரை பார்த்தாலும் பாபா நினைவு தான் ஞாபகம் வரும். அங்க இருக்கிற ஒரு இடமா போக போக நமக்கு வந்து பாபாவுடைய நினைவு தான் அதிகம் இருக்கும். முன்பெல்லாம் நீங்கள் தனிமையில் மலையில் போய் அமர்ந்து கொண்டிருந்தீர்கள், தந்தை அவசியம் நினைவு செய்ய வேண்டும் சொல்றார் பாபா. நீங்க பாபான்னு நினைக்கணும். ஒவ்வொரு பிகேவும் தான், தாதிகள் தான் தீதிகள் தான் சிஸ்டர் தான் கிடையாது. யாருக்கு பாபா அந்த கிளாஸ் இருக்கிறாரோ எல்லாரும் தான் நினைக்கணும். பாபாவை அவசியம் நினைக்கணும். இல்லை என்றால் விகர்மங்கள் விநாசம் எப்படி ஆகும்? தலைமையில இருக்கிற பாவம் எப்படி போகும்னு கேட்கிறாரு. எப்படி அழிய முடியும்? நீங்க என்ன நினைக்கணும்னா எப்படி பாவம் போகும், அப்புறம் எப்படி தப்பிப்பீங்க இந்த உலகத்துல இருந்து? ஏன்னா இனிமே ஒன்றும் மோசமா ஆக போகுது உலகம். என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த உலகத்துல வாழறதுதான் கஷ்டம், சாகிறது கூட ஈஸி, வாழறது கஷ்டம். நீங்க வந்து பாபா நினைச்சாதான் உங்க பாவம்லாம் போயிட்டு நீங்க ஈஸியா உடலை விட்டு போக முடியும். இல்லைன்னா இங்கேயே கடந்து கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனாலதான் சொல்றாரு, தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பேபியை விடவும் பேபி ஆகிறீர்கள் இல்லையான்றாரு. பாபான்னு நினைக்கலன்னா அவ்வளவுதான், நம்ம குழந்தையோட குழந்தையா இருக்கிறீங்கன்றாரு. எல்லாமே நினைவை பொறுத்ததுதான் ஆகுன்றாரு.
பாபா நினைவு பொறுத்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. பதித பாவன தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி கூட உள்ளதுன்றாரு. ஞானமும் மிகவும் சுலபமானதுதான். யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். போன கல்பத்துல யார் இருந்தாங்களோ அவங்கதான் ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. நீங்க என்னதான் மண்டையை உடச்சின்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னா அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா துவாபரயுகத்துல இருந்து வர்றவங்களுக்கு சுத்தமா இந்த ஞானம் ஏறாது. அவங்க பக்தியில தான் இருப்பாங்க. பக்தி செய்யறவங்க துவாபரயுகத்துல இருந்து தான் வருவாங்க. ஞானத்துல பிகேவா ஆகுறாங்க. ஞானத்துல இருக்கிறவங்க, ஞானம் புரிஞ்சுக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்றவங்களாம் துவாபரயுகத்துல இருந்து தான் வருவாங்க. நம்ம துவாபரயுகத்துல இருந்து வர்றவங்களுக்கு போயிட்டு ஞானத்தை சொல்லி சொல்லி புரிய வச்சா அவங்க ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால போன காலத்துல யார் வந்தாங்களோ அவங்க தான் வருவாங்கன்றாரு. குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. இப்ப குழந்தைகளுக்கு உத்தரவுகள் பாபா கொடுத்துட்டே இருக்காரு. நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகலாம் என்பதற்கான முயற்சி தான் செய்ய வேண்டும்ன்றாரு. ஆனா இப்ப நம்ம எப்படி இந்த தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக முடியும் அதை தான் பார்க்கணும். தந்தையின் நினைவை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லைன்ட்டாரு. நீங்க தூய்மை ஆகணும்னா வேற வழியே இல்லை, பாபா தான் நினைக்கணும். பாபா, எங்களுடைய இந்த தொழிலின் காரணமாக அல்லது இந்த காரியம் இருக்கும் காரணத்தினால் நான் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறேன் என்று பாபாவிடம் நீங்கள் கூறலாம். நம்ம பாபாட்ட லெட்டர் எழுதும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு, இங்க போனேன் அங்க வந்தேன், இதனால நான் உங்களை நினைக்கல, இந்த இந்த தொழில்னால இப்படிலாம் இருக்குது, என் நினைக்கவே முடியல, புத்தி ஃபுல்லா தொழிலே ஓடுது, பிஸ்னஸே ஓடுது, அப்ப எப்படி பாபாவை நினைக்கிறது அப்படின்னு சொல்லி பாபாட்ட சொல்றோம். பாபா உடனே இப்படி அல்ல, இப்படி செய்யுங்கள் என்று உடனே ஆலோசனை அளிப்பார். உங்களுடையது எல்லாமே நினைவு பொறுத்ததுதான்றாரு. நல்ல நல்ல குழந்தைகள் ஞானமும் மிகவும் நன்றாக அளிக்கிறார்கள். மற்றவங்களுக்கு எல்லாம் சூப்பரா புரிய வைக்கிறாங்க. சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு உபதேசம் நமக்கு இல்லைன்ற மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஞானம் சொல்லி புரிய வைப்பாங்க. யாரையும் குஷிப்படுத்தி விடுகிறார்கள். ஞானத்தை சொல்லி எல்லாரையும் குஷிப்படுத்துறாங்க. ஆனால் யோகம் இல்லைன்றாரு. யார சொல்றாரு? ஞானம் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கே சொல்றாரு. அவங்க பாபாவை நினைக்கிறது இல்லை. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லாரும் பாபாவை நினைக்கணும். இதை அறிந்திருந்தும் கூட மறந்து விடுகிறார்கள்ன்றாரு. இதில் தான் உழைப்பே உள்ளது. பழக்கம் ஏற்பட்டு விட்டால் பின் விமானத்திலோ அல்லது ரயில் வண்டியில் அமர்ந்திருந்தாலும் கூட தங்களது ஈடுபாடு நினைவு செய்வதில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றாரு. ஒரு தடவை பழகிட்டோன்னா அதுக்கப்புறம் பாபா மறக்கவே முடியாது. உல்சாதாதி சொன்னாங்களாம், எப்படி பாபாவை நினைக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க எப்படி நினைக்கணும்னு கேக்குறீங்க, எனக்கு எப்படி மறக்கணும்னு தான் தெரியலன்னு சொன்னாங்களாம். எனக்கு எப்பயுமே அவர் நினைவுல தான் இருக்கிறாரு, எனக்கு மறக்க தான் தெரியாதுன்னு சொன்னாங்களாம். அப்ப பாருங்க, எந்த நேரமும் அவரை நினைச்சிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படி நினைக்கிறதுன்னு சார்ட் போட்டுன்னு உட்காந்துருக்கிறோம். ஒரு அன்பான அப்பாவை நினைக்கிறதுக்கு டைமை ஒதுக்குவாங்க யாராவது? எந்த நேரம் அவர் நினைவுல இருக்கணும். சிவசக்தியா என் கூடவே இருக்கிறாரு, என்னை பார்த்துக்கிறாரு, எனக்கு அவரை தவிர யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எப்படி மறக்கும்? அதான் சொல்றாரு, நாம் பாபா மூலமாக வருங்கால இளவரசி ஆகிறோம் என்பது உள்ளுக்குள் குஷி இருக்கும். இப்போ நமக்கு பாபா நினைச்சிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு வருங்காலத்துல நான் இந்த மாதிரி பிரின்சஸ் ஆக போறேன்ற குஷி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதிகாலை எழுந்த இது போல தந்தையின் நினைவில் அமர்ந்து விடுங்கள். பிறகு கலைத்து விடுகிறீர்களா? சரி, காலையில எழுந்துச்சு ஒரே சோர்வாயிடுதா? அப்ப தூங்குங்கன்றாரு. அல்லது நினைவில் படுத்து கொள்ளுங்கள்ன்றாரு. நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. பாபா நினைச்சுட்டே கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. தந்தை யுக்திகளை கூறுகிறார். நடந்தாலும் சென்றாலும் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் பின் பாபா கூறுவார், நல்லது, இரவில் தியானத்தில் அமருங்கள். நீங்க முழு நாளும் உங்களால நினைக்க முடியல, அவ்வளோ வேலை, அவ்வளோ பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, காலையில எழுந்துச்சு 2 மணி 3 மணி 4 மணிக்கு தியானத்துல உட்காருங்கன்றாரு. அப்போது கொஞ்சம் உங்களுக்கு சேமிப்பாகி விடுன்றாரு. அப்போ இந்த மாதிரி நினைச்சாதான் நமக்கு ஆத்மால சக்தி ஏறும். இல்லைன்னா சக்தி குறைஞ்சிட்டே போவோம். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உட்காந்து அழுவோம். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண சொல்றாரு பாபா. அந்த அளவுக்கு பிகேஸை மாத்திட்டு இருக்கிறாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா நம்ம ஆத்மால சக்தியே இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றாரு, இயற்கையே வென்ற ஆத்மாவாகுங்க. ஒரு உலகத்தையே மாற்றக்கூடிய காரியத்தை செய்யறதுக்கு இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம என்னமோ இந்த வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அழுதுட்டு இருக்கிறோம்னா அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குது ஆத்மால. பாபாவை நினைக்காதனால அந்த சக்தி இல்லை ஆத்மால. அதனாலதான் சொல்றாரு, இப்ப சேமிப்பாகணும்னா அதிகாலையில எழுந்து நினைங்க. ஆனால் இது வலுக்கட்டாயமாக ஒரு இடத்தில் அமர்வது என்பது ஹடயோகமாகிவிடுகிறது. அப்படியே காலை இறக்டா வச்சுக்கிட்டு பத்மாசனம் போட்டுக்கிட்டு கையை எப்படி வச்சுக்கிட்டு அப்படிலாம் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அது ஹடயோகம். பாபா சொல்றது புத்தி யோகம். அதனால நீங்க எப்படி வேணாலும் உக்காந்திக்கலாம். காலை நீட்டி போட்டு கூட உக்காந்திக்கலாம். இல்லை நடந்துக்கிட்டு கூட யோகா பண்ணலாம். இல்லை நடந்துக்கிட்டு மாடியில போய் வாக்கிங் போயிட்டு அப்படி கூட நினைக்கலாம். ஏன்னா அது என்ன ஆயிடுதுன்னா ஹடயோகம் ஆயிடுது. ஸோ அப்படியே ஒரே இடமா உட்காரணும்னா ஹடயோகம் ஆயிடும் போது தூக்கம் வந்துடும். சில டைம்ல தூங்கி தூங்கி வழிவோம். அதனால பாபா சொல்றாரு, நடந்தாலும்
சுற்றினாலும் நீங்க என்னை நினைவு செய்யுங்கன்றாரு. உங்களுடைய ஏதோ சகஜ மார்க்கமாகன்றாரு. நீங்க ரொட்டி சாப்பிடுகிறீர்களா, பாபாவே நினைவு செய்யுங்க. சாப்பிடும் போது கூட பாபா நினைவு செய்யுங்க. எங்க நடந்தாலும் போனாலும் சுற்றினாலும் எல்லாமே பாபாவை நினைவு செஞ்சுங்க, எல்லாத்தையும் மாத்துங்கன்றார். நாம் பாபா மூலமாக உலகத்தின் அதிபதி ஆகி கொண்டிருக்கிறோம். தங்களிடம் உரையாடி கொண்டே இருங்கள், மனசுக்குள்ளாரே சொல்லினே இருங்கன்றார். நான் என்ன ஆக போறேன், பாபா மூலமா உலகத்துக்கே அதிபதி ஆக போறேன்ட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க. சீக்ரெட்னு ஒரு புக்கு இருக்கு. அதை என்ன சொல்லுவாங்க, அது ஒரு வீடியோ கூட இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவா ஆயிடுவீங்க. அப்போ ஒரு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை போட்டோ ஒட்டி ஒட்டி ஒரு வீட்டில் வச்சு அதை பார்த்துட்டே இருந்தா குழந்தை பிறந்துருன்றாங்க. அந்த மாதிரி நம்ம அப்போ ஏன் இது நடக்காதா? ஒரு பிரின்சஸ் போட்டோ ஒட்டி வச்சு நான் பிரின்சஸ் ஆக போறேன்னா அடுத்த பிரிவில் ஆக போறோம். அததான் பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நான் ஆக போறேன்ட்டு ஆள் மனசுல பதிய வைங்க, கண்டிப்பா அடுத்த பிரிவில் ஆயிட போறீங்க இல்லையா? அப்போ ராஜாவா ஆக போறேன், என்ன கடவுளே என்ன ராஜாவா ஆக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைங்க, உங்களுக்குள்ளார குஷி வரும்ன்றாரு. நான் இந்த படிப்பினால் இது போல ஆகிறேன். படிப்பின் மீது முழு கவனம் எப்ப கொடுக்க வேண்டும், அட்டென்ஷன் கொடுக்க வேண்டும். உங்களுடைய சப்ஜெக்ட் பாடங்களே மிக குறைவு தான். இங்க 4 பாடம் தான், ஞானம், யோகம், தாரணை, சேவை தான். உங்களுக்கு என்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபியை படிக்க சொல்றாரு. கஷ்டமா உட்காந்து படிச்சுதான் ஆகணும்ட்டு, மார்க் எடுத்துதான் ஆகணும்னு அவ்வளோ கஷ்டமாவா பாபா கொடுக்குறாரு? ஒண்ணுமே இல்லை, ஞானம். அதை யோகா பண்ணுங்க, பாபா நினைவுல ஞானத்தை ஸ்டோர் பண்ணுங்க, அதை வாழ்க்கையில கொண்டு வாங்க, சேவை பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. உங்களை மாதிரியே எவ்வளோ பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கும் புரிய வைங்க. இவ்வளவுதான் சொல்றாரு. இது எவ்வளவு ஈஸியானது. பாபா எவ்வளவு கொஞ்சமாக புரிய வைக்கிறார். எந்த ஒரு விஷயம் கூட புரியவில்லை என்றால் பாபாவிடம் கேளுங்க. ஏதாவது புரியலையா, பாபாட்ட கேளுங்க, மறுநாளே முரளியில சொல்லி புரிய வைப்பார். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். இந்த சரீரமும் 5 பூதங்களால் ஆனதுன்றாரு. நான் சரீரம் ஆவேன், இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா தன்னை பூதம் என்று கருதுவதாகும்னு சொல்றாரு. நீங்க உங்களை இந்த உடம்புன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க பூதம் அப்படின்றாரு பாபா. ஏன்னா இது 5 பூதங்களால் ஆன உடம்பு தானே. நீங்க இந்த உடம்புன்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு பூதம்ன்றாரு. இது இருப்பதே அசுரர்களின் உலகமாக, அது தெய்வீக உலகமாகன்றாரு. இங்க எல்லோருமே தேக அபிமானி, தேக உணர்வுகளாக இருக்கிறாங்க. இங்க இந்த கலியுகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, தன்னை இந்த தேகம்னு நினைச்சுக்கிறாங்க, தேக உணர்வுடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே எல்லாருமே ஆத்மாக்கள். அந்த உடல் ஒரு மரணம் வந்துச்சுன்னா அந்த உடலை விட்டு அந்த ஆத்மா போயிடுது, அந்த உடலை எரிச்சிடுறாங்க. ஆனா அந்த தேகம்தான் நான்ட்டு நினைச்சிட்டு ஏன் வாழறோம்? அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி இருக்குது, நாடகம் அந்த மாதிரி உருவாகி இருக்குது. அதெல்லாம் இப்ப மாத்துறாரு பாபா. தங்களது ஆத்மாவே யாருமே அறியாம இருக்கிறாங்க. நான் ஆத்மாதான், இந்த உடம்பு இல்லை அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. சரி மற்றும் தவறு என்று இருக்கிறது தானே. நான் ஆத்மா அவிநாசி, அழியாதவன் ஆவேன் என்று உணர்ந்திருப்பது சரியாகுன்றாரு. உண்மையிலே நம்ம ஆத்மாதான். நம்ம நெற்றி பூர்வத்துல புள்ளியா ஸ்டார் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறோம், அதுதான் நாம. இந்த உடம்பு நம்ம கிடையாது, இது அழிஞ்சு போயிடும். இதை கூட ஒரு நாள் விட்டுட்டு நம்ம போயிடுவோம் இல்லையா? இதுதான் சரின்றாரு. தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைப்பது தவறு ஆகிவிடுகிறதுன்றாரு. நான் இந்த உடம்பு நினைச்சிருக்கேன், கடைசியில இந்த உடம்பு கூட வராது. 24 மணி நேரம் கூட இருக்கிறது இந்த உடம்பு தான். இந்த உடம்புக்காக தான் சாப்பிட்றோம், இந்த உடம்புக்காக தான் ட்ரெஸ் வாங்குறோம், இந்த உடம்புக்காக தான் காசு பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா இது எதுவுமே நம்ம கூட வராது. இந்த உடம்புக்காக தான் மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டிருப்போம், எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்போம் தெரியுமா, எல்லாம் இந்த உடம்புக்காக தான் பண்ணியிருப்போம். ஆனா இந்த உடம்பு கூட கடைசியில நம்ம கூடவே வராது. அதான் சொல்றாரு, தன்னை அழியக்கூடிய சரீரம் என்று நினைப்பது கூட தவறாகிவிடுகிறது. தேக அகங்காரம் மிக பெரியதுன்றாரு. இப்போது தேகத்தை மறந்து விடுங்கள். இந்த உடலே நான் இல்லை, இந்த உடலை மறந்துடுங்க, ஆத்மா அபிமானி உடையவரா ஆகுங்க என்று தந்தை கூறுகிறார். இதில் தான் உழைப்பு உள்ளது. ஆனா இதுலதான் நேரம் பிடிக்குதுன்றாரு. முயற்சியும் இருக்குது. இந்த பிரம்மா பாபா முயற்சி பண்ணார், எழுதினார் ஒரு நோட்டை எடுத்து, நான் ஆத்மா, என்னுடைய மனைவி ஒரு ஆத்மா எழுதினாரு, முயற்சி பண்ணாரு. அதனாலதான் கிருஷ்ணர் ஆனாரு. ஒண்ணுமே செய்யலைன்னா எப்படி கிருஷ்ணர் ஆக முடியும்? ஒன்றும் பண்ண மாட்டோம், எப்பயும் போல வாழ்வோம். ஆனா எப்படி கிருஷ்ணர் ஆக முடியும்? 84 பிறவிகள் எடுக்கிறீங்கன்றார் பாபா. நம்ம தான் 84 பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். இப்போது வீடு செல்ல வேண்டும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு தான் சுலபமானதாக படுகிறது. ஆனா இதெல்லாம் நமக்கு தான் இந்த எல்லையற்ற வைராக்கியம் வருது. உலகத்துல இருக்கிறவங்களாம் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் வெயில், மழை, காத்து, போர் நடந்தாலும் அவங்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. அவங்க இதுதான் நிஜம், இந்த வாழ்க்கை தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தான் எல்லையற்ற வைராக்கியம் வருது, வீட்டுக்கு போகணும்னு தோணுது. உங்களுக்கு தான் இது சுலபமானதாக படுகிறது. உங்களுக்கு தான் 84 பிறவிகள் உள்ளனன்றாரு. மற்றவங்க எல்லாம் கிடையாது. நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து நடிச்சீங்க. சூரிய வம்ச தேவதா தர்மத்தினருக்கு 84 பிறவிகள் ஆகுன்றார். யார் சொர்க்கத்துல ஆரம்பத்துல இருந்தே நடிக்கிறாங்களோ, லட்சுமி நாராயண் ராஜ்யத்துல இருந்து நடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு 84 பிறவிகள் ஆகுன்றாரு.
திருத்தி கரெக்ட் எழுத வேண்டி உள்ளதுன்றாரு. இதை திருத்தி எழுதணுன்றாரு. 84 பிறவி சூரிய வம்ச தேவதா தர்மத்தினருக்கு தான் இருக்குதுன்றாரு. குழந்தைகள் படித்து கொண்டே இருக்கிறாங்க. கரெக்ஷன் திருத்தம் ஆகி கொண்டே இருக்கிறது. அந்த படிப்பில் கூட வசீகரமாக இருக்கிறார்கள் அல்லவா. குறைவாக படித்தீர்கள் என்றால் ஊதியம் கூட குறைவாக தான் கிடைக்கும். இப்போ முரளி கூட நம்ம கொஞ்சமா படிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு தான் அங்க பதவி கிடைக்கும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையிலும் உண்மையான நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான அமர கதையை கேட்பதற்காக பாபாவிடம் வந்திருக்கிறீங்க. இந்த மரண உலகம் இப்போது முடிய போகிறதுன்றாரு. நான் அமரலோகம் செல்ல வேண்டும். இப்ப இந்த மரணலோகம் முடிய போகுது. நான் வந்து சொர்க்கலோகம் போகணும். அமரலோகன்றது சொர்க்கலோகம் செல்ல வேண்டும். நாம் தம பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக, பதித நிலையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும் என்ற இந்த கவலை இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப எப்போனாலும் உலகம் அழிஞ்சிடும். இப்ப நாளைக்கே வினாசம்னா ஒரு கவலை வேணாம். நான் வந்து இந்த மாதிரி போனேன்னா எப்படி என்னை சொர்க்கத்துக்குள்ள விடுவாங்க. எதையுமே நான் விடல, ஸ்ரீமத் படி நடக்கல, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் இன்னும் இருக்குது. இதே நிலைமையில நான் போனேன்னா எப்படி என்னை சொர்க்கத்துக்குள்ள விடுவாங்க. கொஞ்சமாவது கவலை வேணாம். அதான் சொல்றாரு, தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகணும்ன்ற கவலை இருக்கணும். பதித பாவன தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு వ్యక్தி தான் சொல்றாரு, தந்தையை நினைவு செய்யுங்கள், சார்ட் வைங்க. சார்ட் வச்சாதான் தெரியும் நம்ம லட்சணமே. நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறோன்ற லட்சணம் நம்ம சார்ட் வைக்கும் போது தான் தெரியும். இவ்வளோ நேரம் பாபாவை நினைச்சேன், இவ்வளோ நேரம் நான் போக வச்சேனா, நான் சாப்பிடும்போது பாபாவை நினைச்சேனா, நான் அமிர்த வேலை பண்ணனா பண்ணலையா, எல்லாத்தையும் வைங்க. டிராஃபிக் கண்ட்ரோல் செஞ்சனா, அந்த இடையிடையே நான் பாபாவை நினைவு செய்தனா செக் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து யாருக்காவது துக்கம் கொடுத்தனா, அதுதான் முக்கிய பாயிண்ட்டு. முக்கியமா யாருக்காவது துக்கம் கொடுத்தனா. ஏன்னா துக்கம் இருக்க இருக்க அதிகரிச்சுட்டே போச்சுன்னா என்ன ஆயிடும், ஆத்மா சுமையாயிடும். அதுக்காக தான் சொல்றாரு, பாவமே அழியாது, இருக்க இருக்க பாவம் மூட்டை ஏறிட்டே போகும். இருக்க இருக்க பாவம் ஏறிச்சுன்னா என்ன ஆகும், அப்ப பாவ உலகத்துலதான் திரும்ப வந்து பிறப்போம். சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். பாபா சொல்றார், சார்ட் வைங்க, வச்சு பாருங்க. அப்போது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும் என்பதை மட்டுமே பாபா கூறுகிறார். இப்போது உங்களிடம் ஞானம் உள்ளது. இப்போ உங்கள்கிட்ட ஞானம் இருக்குது. உலகமோ கோரமான இருளில் இருக்குது. உங்களுக்கு இப்போது தெளிவு கிடைக்கிறது. நீங்கள் திரிநேத்ரி திரிகாலதரிசி ஆகி கொண்டிருக்கிறீங்க. நிறைய மனிதர்கள் ஞானமும் அங்கங்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நாம போய் இந்த ஞானத்தை சொன்னோம்னா இது என்ன பெரிய விஷயம், எங்களுக்கே தெரியும், நாங்க ஆத்மா தான், இந்த சரீரத்தை விட்டா நாங்க போயிடுவோம், இது சரீரம், நான் ஆத்மா, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன தெரியும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க வெளியில இருக்கிறவங்க. பாபா சொல்றாரு, இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது என்பார்கள். அவங்களும் சொல்லுவாங்க, இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை, ஆத்மானா தெரியும். ஏன்னா பக்தியிலே கேள்விப்பட்டிருக்காங்க, ஆத்மானா ஆத்மா வேற உடல் வேற, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாதுன்ட்டு சொல்றாங்க. இந்த ஞானம் யாருக்குமே கிடைப்பதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்பேற்பட்ட ஞானம் உங்களுக்கு தெரியுமா, 5000 வருஷம்தான் இந்த உலகமே வந்து சக்கரம் வந்து சுத்துது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். அதுவும் அத 4 யுகமும் சரி பங்கு இருக்குது. 1250, 1250. அதனாலதான் ஸ்வஸ்திக் சிம்பிள் போடுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா. இவங்க வந்து இஷ்டத்துக்கு 40,000 ஆண்டு, லட்சக்கணக்கான ஆண்டுன்னு எழுதியிருக்கிறாங்க. உலகம் எப்போ அழிய போகுதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரியும்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, இந்த ஞானம் யாருக்குமே கிடைப்பதே இல்லைன்றாரு. அங்க ஞானம் கிடைக்கிறது என்றாலும் கூட நடைமுறையில் செய்வது ஒன்றும் இல்லை என்றாரு. சரி, எங்க வேணாலும் உங்களுக்கு ஞானம் கிடைக்குது, வெளியில போறீங்க சத் சங்கம், அங்கேயும் ஏதோ ஞானம் கொடுக்குறாங்க. சரி, நான் ப்ராக்டிக்கலா நீங்க என்ன மாறி இருக்கீங்க, ஞானம் கிடைச்சி ப்ராக்டிக்கலா நீங்க என்ன அப்ளை பண்றீங்க லைஃப்ல. ஒரு பிரச்சனைனா உட்காந்து அழுவுறீங்க, ஒரு மரணத்தை கூட உங்களால தாங்க முடியல. இருக்கிறவங்கள பிரச்சனை பண்ணி விட்டுறீங்க, எல்லாரையும் நிம்மதி இல்லாம பண்ணிடுறீங்க, எங்க சந்தோஷமா வாழறீங்க. ஒன்றும் ப்ராக்டிக்கலா ஒன்றும் கிடையாது. ஆனா ஞானம் இருக்குன்னு சொல்லிக்க வேண்டியது வெளியில உள்ளவங்க. ஆனா நம்ம வந்து சொல்ற ஞானத்தையே காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நரனில இருந்து நாராயணர் ஆவதற்கான முயற்சி யாராவது செய்கிறார்களா? வெளியில இருக்கிறவங்க மனுஷன்ல இருந்து தேவதை ஆகணும் அப்படின்ற முயற்சி செய்யறாங்களா? இல்ல. கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, அவ்வளவுதான். கோயில்ல இருக்கிற சாமி மாதிரி நம்ம ஆகணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. எனவே தந்தை குழந்தைகளுக்கு கூறுவதாவது, அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகுன்றாரு. இப்ப பாபா என்ன சொல்றாரு, நம்ம வந்து என்னதான் நம்ம ஞானத்தை சொன்னாலும் பண்டிதர் கதை மாதிரிதான் ஆயிடும். நம்ம பாபா நினைச்சாதான் நம்ம வார்த்தையில அம்பு தைக்கும். அதனால பாபா நினைவு அதிகரிக்கணும். அதிகாலை நேரம் மிகவும் நல்லதுன்றாரு. மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது, அமைதியாக ஆகிடுறோம் இல்லையா. காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், ஆத்மாலாம். அந்த பேட் வைப்ரேஷனே இருக்காது பூமியில. அப்ப அந்த நல்ல நேரத்துல உட்காந்து
அமிர்த வேலை நேரத்துல உட்காந்து பாபா நினைங்க. வாயுமண்டலம் நன்றாக இருக்கும். எல்லாத்தையும் விட மோசமான வாயுமண்டலம் இரவு 10 மணி முதல் 12 மணி வரையிலானது ஆகுன்றாரு. அந்த டைம்ல யோகா பண்ணாதீங்க. நைட்டு 10 to 12 தூங்கிருங்கன்றாரு. அந்த டைம்ல பண்ணாதீங்க. எனவே அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும். இரவில் சீக்கிரம் உறங்கி விடுங்கள்ன்றாரு. 9 மணிக்கெல்லாம் படுத்துருங்க. என்ன ஆனாலும் படுத்து நல்லா தூங்குங்க. காலையில 2 மணிக்கு எஞ்சி யோகா பண்ணுங்க. பிறகு 2-3 மணிக்கு எழுந்திருங்கள். ஓய்வாக அமருங்கள். அமருங்க. ஃபர்ஸ்ட் டே தூக்கம் வரும், 2வது நாள் தூக்கம் வரும், 3வது நாள் அது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் கலைஞ்சிரும். நல்லா பாபாவை நினைக்க முடியும். தூக்கம் வருதுன்னா நடந்துகிட்டே கூட நினைக்கலாம். பாபாவிடம் ஒரு பாட்டு போடுங்க. ஒரு யூடியூப்ல வந்து அந்த மதுமனுடைய லைவ்லாம் ஓடும், அதை பாருங்க. அதெல்லாம் பார்த்தா கூட தூக்கம் வராது. அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டு, ஏதோ மியூசிக் போட்டு கூட ஒரு 1-2 நாள் நம்ம யோகா வந்து பண்ணி பண்ணி பழகிட்டோம்னா ஆத்மாவுக்கு அதுதான் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தூக்கம் பிடிக்காது நமக்கு. பாபாவிடம் உரையாடங்கள் சொல்றாரு. ஓய்வாக உட்காந்து பாபாட்ட பேசுங்க, அப்பதான் தூக்கம் வராது. உலகத்துக்கே அதிபதி ஆக்கக்கூடியவர் அன்பான தந்தை. அவர் தான் உண்மை. கடைசியில நற்றுணையாவது நமச்சிவாயவே. இங்க இருக்கிற மனுஷங்களாம் கூட இருப்பாங்களா கடைசி வரைக்கும்? உங்க கூட இருக்க போறது சிவன் தான். கடைசி வரைக்கும் வரக்கூடியவர் அவர் தான். அவர் வந்து காலையில பேசுறாரு. அவர் கூட பேசுறதுக்கு எஞ்சி வரமாட்டீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க. உலகத்தின் சரித்திரம் பூகோளம் நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இப்ப உலக ஹிஸ்டரி ஜியாகிரபியை நினைவு செய்யுங்க. அந்த டைம்ல காலையில உட்காந்து நினைங்க, இந்த மாதிரி நான் தான் வந்து ஆத்மா பரந்தாமத்துல இருந்தேன், நான் தான் சத்தியுகத்துல தேவதையா நடிச்சேன், நான் அப்படியே இறங்கி வந்து இந்த மாதிரி துவாபர யுகத்துல ராஜா ராணியா இருந்தேன், கோயில் கட்டினேன், நான் பக்தி பண்ணேன், இப்ப இந்த மாதிரி ஆயிட்டேன், பாபா என்ன வந்து பிகேவா செலக்ட் பண்ணி திரும்ப நான் வந்து பரிஸ்தாவாகி பறந்து பாபா கூட போறேன். இதெல்லாம் நினைவு செய்யுங்க காலையிலே எழுந்துச்சு. சிவபாபா கூறுகிறார், என்னிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உள்ளது அல்லவா? நான் உங்களுக்கு ஆசிரியராகி இப்ப கற்பிக்கிறேன். ஆத்மாவாகிய நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டே இப்ப இருக்கிறீங்க. பாரதத்தினுடைய பழமையான யோகம் பிரசித்தமானதாகும்ட்டு எழுதப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஆனா அந்த யோகம் யாரோட பழமையான யோகம் வைக்கிறோம், யாரோட கனெக்ஷன், இதையும் எழுத வேண்டும். யாருடனா? பரமாத்மாவுடன். ஆத்மா பரமாத்மாவுடன் கொள்ளும் யோகம், அதாவது நினைவு ஆகும் எழுதுங்க. பாபா சொல்றார், நாம் ஆல்ரவுண்டர் ஆவோம். இந்த பிரம்மா பாபா சொல்றார் நமக்கு, நாம் ஆல்ரவுண்டர் ஆவோம். முழுமையாக 84 பிறவிகள் நம்ம எடுக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். நம்ம ஒரு பிறவி 2 பிறவிலாம் எடுக்கல. நம்ம வந்து டோட்டலா 84 பிறவி எடுத்திருக்கிறோம். சொர்க்கத்துல இருந்தே நடிச்சு வந்திருக்கோம். யாரெல்லாம் இந்த ஞானம் கேட்குறீங்களோ எல்லாருமே நிறைய பிறவிகள் எடுத்திருக்கிறீங்க. சொர்க்கத்துல இருந்து நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இங்கு பிராமண குலத்தினர் தான் வருவார்கள். நாம் பிராமணர்கள் ஆவோம். இப்போது நாம் தேவதை ஆக போகிறவர்கள் ஆவோம். சரஸ்வதி கூட மகள் ஆவார் அல்லவா? அந்த அம்மா கூட சரஸ்வதி பிரம்மாவுக்கு மகள் அல்லவா? வயோதிகராகவும் இருக்கிறேன். இந்த பிரம்மா பாபா சொல்றாரு, எனக்கு வயசாயிடுச்சு, மிகுந்த குஷி ஏற்படுகிறது. ஏன்னா இப்போது நான் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு ராஜாவின் வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் போய் அடுத்த ஜென்மத்துல ராஜா வீட்டுல பிறக்கிறதுக்கு இப்ப படிச்சுட்டு இருக்கிறார். அப்படியே குஷியா சொல்றாரு பிரம்மா பாபா. பிறகு கோல்டன் ஸ்பூனின் மவுத், வாயில் தங்க கரண்டி இருக்கும். உங்கள் எல்லோருடைய லட்சியம் நோக்கம் இதுவே ஆகும் சொல்லி பிரம்மா பாபா சொல்றாரு. ஏன் குஷி இருக்கக்கூடாது? இந்த பிரம்மா பாபா எவ்வளவு குஷியா இருந்தாரு. நமக்கு ஏன் குஷி இருக்கக்கூடாது? அடுத்த பிறவில நான் போயிட்டு தங்க கரண்டியோட பிறக்க போறேன். வாயில ஒரு ராஜா வீட்டுல போயிட்டு குழந்தையா பிறக்க போறேன், லட்சுமி நாராயணன் வீட்டுல பிறக்க போறேன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொண்டிருக்கட்டும், உங்களுடைய குஷி ஏன் மறைந்து போய்விட வேண்டும்? வெளில இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் தேவதையா, இது மூஞ்சப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை என்ன வேணாலும் சொல்லுவாங்க. என்ன நீங்க கதை விட்டுனுக்குறீங்க, என்ன ஏதாவது உண்மையை பேசுங்க, எதுக்கு கதை சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? உங்களுடைய குஷி ஏன் மறைந்து போய்விட வேண்டும் சொல்லி கடவுளே கேட்கிறாரு. கடவுளே எனக்கு பாடம் எடுத்துக்கிறாரு. நான் ஏன் கவலை பண்ணணும்? அடுத்தவங்க என்ன வேணா சொல்லிட்டு போடணும், அதை பத்தி நான் ஏன் கவலை பண்ணணும்? தந்தையை நினைவே செய்யவில்லை என்றால் நரனிலிருந்து நாராயணராக எப்படி ஆவீர்கள்? கடவுளே நினைக்கலன்னா அப்புறம் எப்படி தேவதை ஆவீங்க? உயர்ந்தவராக ஆக வேண்டும் அல்லவா? அது போன்ற புருஷார்த்தம் செய்து காண்பீங்கள்ன்றார் பாபா. ஏன் குழம்புறீங்க? எல்லோரும் ராஜா ஆகிவிடுவார்களா என்ன என்று ஏன் மனமுடிந்து போகிறீர்கள்? என்னாலலாம் ஆக முடியுமா? அதெல்லாம் தாதி தீதிகள் தான் ஆவாங்க. சென்ட்ரல்லே இருக்கிறவங்க தான் முயற்சி பண்ணுவாங்க. நான் வெளியில இருந்துட்டு நான் எப்படி முயற்சி பண்றது? என்னாலலாம் ராஜா ஆக முடியுமா? அப்படிலாம் ஏன் நினைக்கிறீங்க? இந்த சிந்தனை வந்ததோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ஃபெயில் ஆயிட்டீங்கன்றாரு. தோற்றுவிடுவீர்கள். கல்வி கூடத்தில் சட்டவியல், பொறியியல் ஆகியவை படிக்கிறாங்க என்றால் எல்லோரும் வழக்கறிஞர் ஆகிவிடுவார்களா என்று கூறுவார்களா என்ன? இப்ப நம்ம காலேஜ் கூட படிக்கிறோம், இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறோம்.
அவங்க என்ன சொல்லுவாங்களா, டீச்சர் சொல்லுவாங்களா, நீ வந்து நீ ஆக மாட்ட, நீ தான் ஆகுவ, நீ இன்ஜினியர் ஆகுவ, நீ ஆக மாட்ட, அப்படியா சொல்லுவாங்க டீச்சரு? அது மாதிரி நான் ஆக மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லாரும் ஆவாங்க இல்லையா? அது மாதிரி தான், படிக்கவில்லை என்றால் ஃபெயில் ஆகி விடுவீர்கள் சொல்றாரு. இப்போ இந்த படிப்பை நல்லா படிக்கணும், படிச்சாதான் நம்ம வந்து பாஸ் ஆக முடியும், போயிட்டு நம்ம வந்து தேவதை ஆக முடியும். இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. 16,108 முழு மாலையே உள்ளதுன்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் சொல்லின்னு தெரிஞ்சீங்கன்னா யார் தான் மாலையில வர்றது? 108 மாலையில வரணும்னா கூட முயற்சி செய்யணும். எல்லாரும் என்னால முடியுமா என்னால முடியுமான்னு சொல்லின்னு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு 16,108 முழு மாலை இருக்குது. ஆனா டெஸ்ட் வந்து பெரிய டெஸ்ட் பேப்பர். எல்லா அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் தாங்க வேண்டியது வரும். ஏன்னா பிரம்மா பாபா எல்லாத்தையும் தாங்கினார் இல்லையா? அது மாதிரி எல்லாமே தாங்க வேண்டியது வரும். அப்படியே புகழ்ந்து அப்படியே தங்கத்தட்டுல தாங்க மாட்டாங்க இங்க சங்கம யுகத்துல. தங்கத்தட்டுல இங்கேயே தாங்கினாங்கன்னா நம்ம ஒன்றும் 108 எல்லாம் போக முடியாது. 108 போகணும்னா அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் தாங்கினாதான் 108 போக முடியும். முதலில் யார் வருவார்கள்? யார் அந்த அளவு முயற்சி செய்வார்களோ அவர்கள் ஒருவரை விட ஒருவர் வேகமாக முயற்சி செய்கிறார்கள் அல்லவான்றாரு. இப்போது நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு வீடு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எதுவும் நினைவிருந்தது என்றால் புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிவிடும்ன்றாரு. அதாவது நான் இந்த உடலை கூட நான் விட்டுட்டு போறேன், வீட்டுக்கு போகணும். தூங்கும் போது கூட இதே நினைச்சிட்டு தூங்குங்க. அதிகாலையில இதே நினைங்க, நான் இந்த உடலை விட்டுட்டு நான் வந்து பரந்தாமத்துக்கு போறேன், அடுத்து நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அவ்வளவுதான், இந்த 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 பிறவி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது என்ன இந்த கலியுகத்துல இது என்ன ரொம்ப நல்லாவா இருக்குது இந்த பிறவி? இப்படியே நினைக்க இந்த நினைவு இருந்தா கூட புருஷார்த்தம் தீவிரமாக ஆகிருன்றாரு. அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. இந்த உலகத்தில் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் 9 லட்சம் பேர் தான் அங்க இருப்பீங்க. இப்ப வந்து 1000 கோடி பேர் இருக்கிறாங்க, 800 தாண்டுது. ஆனா நம்ம வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க, நிக்க கூட இடம் இல்லை. ஆனா சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 9 லட்சம் பேர் தான் ஆரம்பத்துல இருந்து இருப்போம். அது கூட சுமாராக தான் கூறப்படுகிறதுன்றாரு. சத்தியுகத்தில் இன்னும் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? ராஜ்யத்தில் சிறிதளவாது மனிதர்கள் வேண்டும் அல்லவா? இது ராஜ்யம் இப்போது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. சத்தியுகத்தில் மிகவும் சிறிய விருட்சம் தான் இருக்கும், சின்ன மரம் தான் இருக்கும் என்று புத்தி கூறுகிறது. பியூட்டிஃபுல் அழகாக இருக்கும், பெயரே சொர்க்கம் என்பதாகும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லா இருக்கும், அழகா இருக்கும்ன்றாரு. குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் முழு சக்கரம் இப்போது சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த ஞானத்தை படிக்க படிக்க அப்படியே கண்ணில் காட்சி ஓடுது, சொர்க்கமே கண்ணுக்கு முன்னாடி வருது இல்லையா? அதான் சொல்றாரு, உங்க புத்தியில இப்ப முழு சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. இதுவும் எப்போதும் சுற்றி கொண்டே இருந்தாலும் கூட நல்லது. எப்ப பார்த்தாலும் முரளி படிச்சுட்டே இருந்தா எப்ப பார்த்தாலும் புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த புத்தியில நமக்கு இந்த சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க அடிக்கடி இந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, சுயதர்ஷன சக்கரத்தை புத்தியில சுத்திக்கிட்டே இருங்க, மாயாவே வராதுன்றார். இந்த இருமல் ஆகியவை வருவது இதுவும் கூட வினை பயனாகும். பேசிட்டு இருக்கும் போதே பிரம்மா பாபாவுக்கு இருமல் வருது. சிவபாபா சொல்றாரு, இது கூட அவருடைய வினைப்பயன், இவரு ஏதோ ஜென்மத்துல ஏதோ பண்ணியிருக்கிறாரு, அதனாலதான் அந்த இருமல் வருது. இது பழைய செருப்பு ஆகுன்றாரு, புதியதோ இங்க கிடைக்க போவதில்லை. சிவபாபாவுக்கு புதுசா உடம்பு கிடைக்காது, இந்த பழைய செருப்பு தான் கிடைச்சுதான். நான் புனர்ஜென்மமோ எடுப்பது இல்லை, நான் மறுபிறையெல்லாம் எடுக்கிறது இல்லை, கர்ப்பத்தில் நான் வர்றதும் இல்லை, ஒரு அம்மா வயிற்றுல நான் பிறக்க மாட்டேன். யார் சொல்றது? சிவபாபா. நானும் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன், எனக்கு கிடைச்சதே இந்த உடல் தான், இவர் உடம்புலதான் நான் வந்திருக்கிறேன். வானப்பிரஸ்த நிலையாகும். இவருடையது 60 வயசு தாண்டுது, வானப்பிரஸ்த நிலை. இப்போது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட சாந்தி தாமம் நாம் செல்ல வேண்டும். எப்படி இரவுலேருந்து பகல்லேருந்து இரவு அவசியம் ஆகிறதோ அதே போல இந்த பழைய உலகம் அவசியம் அழிய போகிறது. இந்த சங்கமயுகம் அவசியம் முடிந்து பிறகு சத்தியுகம் வரும்ன்றாரு. இரவு முடிஞ்சு பகல் வருது இல்லையா? பகல் முடிஞ்சு இரவு வருது. அதே மாதிரி இந்த சங்கமயுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும். குழந்தைகள் நினைவு யாத்திரையின் மீது மிக மிக கவனம் வைக்க வேண்டும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு கவனம் இருக்கணும். நான் வந்து எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறேன், நான் ரேஸ்ல ஓடணும், அட்டென்ஷன் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து பாஸ் ஆகி நம்ம போகணும், அதுதான் நம்ம புத்தியில ஓடணும். அது இப்போது மிக குறைவாக உள்ளது. ஆனா இப்ப யாருமே பாபாவை நினைக்கிறது இல்லை. முரளி மட்டும் நல்லா படிக்கிறீங்க, அந்த டைம் வந்தா முரளி படிக்கிறோம், அமிர்த வேலையை ஏதோ செய்யறோம். ஆனா பாபாவை நிறைய நேரம் நினைக்கிறது இல்லைன்றார், மிக குறைவாக உள்ளது. எனவே பாபா பேபி என்று கூறுகிறார். குழந்தைத்தனமாக இருக்கிறாங்க குழந்தைகள், அவங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் தெரியல, குழந்தைத்தனமா இருக்கிறாங்க. கூறுகிறார்கள் பாபாவை நினைவு செய்யவே முடிவதில்லை, அப்படியே ஈஸியா சொல்றாங்க பாபா கிட்ட, பாபா உங்களை நினைக்கவே முடியல. அப்படியானால் பேபி என்றுதான் கூறுவார்கள் அல்லவான்றாரு. நீங்கள் சிறிய பேபி ஆவீர்கள்,
நீங்கள் சிறிய குழந்தை ஆவீர்கள்ன்றாரு நம்மள. தந்தையை மறந்து விடுகிறீர்கள். இனிமேலும் இனிமையான தந்தை, ஆசிரியர், குரு, அரை கல்பத்தின் மிகவும் அன்பிற்குரியவர், அவரை மறந்து விடுகிறீர்களா? பக்தியில எங்க ஏன் தேடி தேடி அலைஞ்சிங்க? மலைக்கும் குகைக்கும் அங்கங்க கோயிலுக்கும் தேடி தேடி அலைஞ்சு கடவுளே கடவுளேன்னு தேடினீங்கல்ல. ஆனா இப்ப நான் தான் வந்துட்டேன், இப்ப ஏன் நினைக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு. நான் கிடைச்சிட்டேன்ல, அதனாலதான் உங்களுக்கு சட்டை கெட்டு போச்சு, அதனாலதான் என்ன நினைக்க மாட்டீங்கன்றாரு. பக்தியில தேடி தேடி அலைஞ்சிங்க. அரை கல்பமாக துக்கத்தில் நீங்கள் அவரை ஹே பகவான் என்று நினைவு செய்து கொண்டே வந்துள்ளீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக கூறுகிறது அல்லவா? இப்ப ஆத்மா கூட உடம்பு மூலமா தான் சொல்லுது. பாபா சொல்லுது, என்ன சொல்லுது? மேற்கண்டவாறு சொல்லுது, என்ன சொல்லுது? ஹே பகவான் அப்படின்னு சொல்லுது. ஆத்மா தான் அந்த உடம்பு மூலமா சொல்லுது இல்லையா? உடம்பு சொல்லல, வாய் மூலமா அந்த ஆத்மா தான் சொல்லுது. ஏன்னா ஆத்மா தேடுது கடவுளை, பரமாத்மாவை தேடுது. அப்பா அப்பான்னு. ஏன்னா போன கல்பம் இப்படிதானே பாடம் எடுத்து தேவதை ஆக்கிட்டு போனாரு, அவரை தான் தேடுது ஆத்மா. அதனாலதான் ஹே பகவான்ட்டு கூப்பிடுது. இப்போது நான் வந்துள்ளேன், நான் வந்துட்டேன் இல்லையா? இப்ப நல்ல முறையில நினைவு செய்யுங்க, அநேகருக்கு வழி சொல்லுங்க, நீங்களும் நினைங்க, மற்றவங்களையும் நினைக்க சொல்லுங்க. இனி போக போக மிகவும் விருத்தி அடைந்து கொண்டே செல்வீர்கள். போக போக பாருங்க எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு. தர்மத்தின் விருத்தியோ ஆகிறது அல்லவா? இப்போ ஒரு கிறிஸ்துவ தர்மம்னா அந்த கிறிஸ்துவ தர்மம் அதிகமாயிட்டே போகும். கிறிஸ்துவ ஸ்தாபனை பண்ண பிறகு அந்த கிறிஸ்துவர்கள் நிறைய ஆயிட்டே போறாங்க. அது மாதிரிதான் இந்த தர்மத்தின் விருத்தியும் ஆகும்ன்றாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் விருத்தி ஆகுன்றார். அரவிந்த் கோஷின் உதாரணம் கூட இருக்குது. இன்று அவருடைய எவ்வளவு சென்டர்கள் இருக்கின்றன. அரவிந்த் கோஷுடைய சென்டர்கள் நிறைய வந்துருச்சான். ஆனா அது எல்லாம் பக்தி மார்க்கம் ஆகும் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, புருஷோத்தமர் ஆவதற்கானது இந்த நாலேஜ் ஆகும்ன்றாரு. இந்த ஞானம் எதுக்குன்னா ஆத்மா உத்தமமாகிறதுக்கு, புருஷோத்தமர் ஆவதற்காக. நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகிறீங்க. தந்தை அனைத்து அழுக்கு துணைகளையும் தூய்மைப்படுத்துகிறார். அவருக்கு தான் மகிமை உள்ளது. முக்கியமானது நினைவுதான் ஆகும். ஞானமும் மிகவும் சுலபமானது. முரளி படித்து கூறுங்கள், நினைவு செய்து கொண்டே இருங்கள். முரளி படிச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆனா பாபாவையும் நினைவு செய்யுங்க. நினைவு செய்து செய்து ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். பாபா நினைச்சு நினைச்சு என்ன ஆகும்? ஆத்மா தூய்மை ஆகிரும். பெட்ரோல் நிரம்பிக் கொண்டே போகும். ஆத்மால சார்ஜ் ஏறிட்டே போகும், பெட்ரோல் நிரம்பிட்டே போகும். பிறகு நீங்கள் ஓடி விடுவீர்கள். அப்ப இந்த உடம்புல நம்மையா இருக்க போறோம்? ஓடிடுவோம் பாபா கூட. பிறகு நீங்கள் ஓடி விடுவீர்கள். இந்த சிவபாபாவின் ஊர்வலம் என்று கூறினாலும் சரி, குழந்தைகள் என்று கூறினாலும் சரி, எங்க போவோம்? எல்லாரும் சிவபாபாவின் ஊர்வலத்துல போயின்னு இருப்போம். கடைசியா நான் காம சிதையிலிருந்து இறக்கி உங்களை யோக சிதையில் அமர்த்துகிறேன். அதற்காக நான் வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். யோகத்தினால் ஆரோக்கியம் கிடைக்குது. யோகா பண்ணாதான் ஆரோக்கியம் கிடைக்கும். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு தலைய வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குதுன்னா ஏன் வலிக்குதுன்னா நீங்க யோகாவே பண்றதில்ல. அதிகாலையில எழுந்துச்சு பாபா நினைச்சா எந்த ஒரு நோயும் வராது. யோகத்தினால் ஆரோக்கியம் கிடைக்குது. ஞானத்தினால் செல்வம் கிடைக்கிறது. எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா ஏன் இல்லைன்னா நீங்க ஞானம் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, ஞானத்தை ஒழுங்கா சிந்தனை பண்றது இல்லை, அதை வாழ்க்கையில தாரணை பண்றது இல்லை. அதனாலதான் உங்களுக்கு செல்வமே கிடைக்கிறது இல்லை. அதனால சொல்றாரு, ஞானத்தினால் செல்வம் கிடைக்கிறது, நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏம் ஆப்ஜெக்ட், லட்சியம் நோக்கத்தை முன்னால் வைத்து குஷியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் மனமுடைந்தவராகி விடக்கூடாது. எல்லோரும் ராஜா ஆகி விடுவார்களா என்ன என்ற இந்த எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. எல்லாரும் ராஜா ஆயிடணுமா? என்னெல்லாம் ஆக முடியாது. யாரோ ஒருத்தவங்க ராஜா ஆயிட்டு போறாங்க, தாதி ஆவாங்க, தீதி ஆவாங்க, நம்மளாம் ஆக மாட்டோம்னு நினைக்காதீங்க. யார் வேணாலும் ஆக முடியும். பாபாவை அதிகமா யார் நினைக்கிறீங்க, ஆத்மாவை யார் அதிகமா கிளீன் பண்றீங்களோ அவங்க ராஜா தான். சேவையும் பண்ணணும், கூடவே சேவையும் பண்ணிட்டீங்கன்னா ராஜா தான் நீங்க. புருஷார்த்தம் செய்து உயர்ந்த பதவி இப்ப அடைய வேண்டும்ன்றாரு. 2வது பாயிண்ட், மிகவும் அன்பிற்குரிய தந்தையை மிகவும் அன்புடன் இப்போ நினைவு செய்யணும். இதில் பேபி ஆகக்கூடாது. நினைவிற்கு அதிகாலை நேரம் தான் நல்லது. ஓய்வாக அமைதியில் அமர்ந்து நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. வரதானம், யக்ஞ சேவையின் மூலமாக அனைத்து பிராப்திகளையும் பலன்களையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டர் சேவாதாரி ஆகுக. இப்ப பாபா யக்ஞம் படிச்சிருக்கிறாரு, ருத்ர ஞான யக்ஞம். அதுதான் ஒவ்வொரு சென்டரும் யக்யம் தான். ஒவ்வொரு சென்டர், கீதா பாடசாலை எல்லாமே யக்யம் தான். யக்ய சேவையின் மூலமாக எல்லா பிராப்தி பலன்களையும் பிரசாதமாக பெறக்கூடிய ஆல்ரவுண்டர் சேவாதாரியா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த சேவை தான் செய்வேன், இந்த சேவை செய்ய மாட்டேன்லாம் கிடையாது. எல்லா சேவையும் நல்ல சேவை தான். பாபா சென்டர்ல ஒரு தொடப்பம் எடுத்து பெருக்குனா கூட அது கூட பெரிய சேவை தான், பெரிய பலன் தான், அது பிராப்தி தான். அடுத்த பிறவில நம்ம போய் ராஜாவாயிடுவோம்.
இங்க யார் எவ்வளவு சேவை செய்யணுமோ அங்க அவ்வளோ ராஜாவா அங்க நம்மளை உட்கார வச்சிருப்பாரு. அங்க உட்காந்துருப்போம். இங்க சேவை செய்யறோம்னா அங்க உட்காந்து சாப்பிடுவோம். சங்கமயுகத்தில் ஆல்ரவுண்டர் சேவைக்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது கூட டிராமாவில் ஒரு லிஃப்ட் கிடைப்பது போன்றதாகும் சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு எல்லா சேவையும் கிடைக்குது. ஞானம் சொல்லவும் சொல்றீங்க, பெருக்கவும் செய்றீங்க, சாமான் விளக்குறீங்க, சமைக்கிறீங்க, எல்லா சேவைக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு லிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம்ன்றாரு. யார் அன்போடு ஆல்ரவுண்டர் ஆகி யஜ்யத்திற்கான சேவை செய்கிறாங்களோ அவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் பிரசாதமாக தானாகவே கிடைத்து விடுகின்றது. அவர்கள் தடைகளற்றவராக இருக்கிறாங்க. ஒரு முறை சேவை செய்தால் பல ஆயிரம் மடங்குக்கான சேவைக்கான பலனை கிடைத்திருதுன்றாரு. ஒரு தடவை சேவை பண்ணிட்டாலே போதும். நீங்க ஒரு தடவை பாபா பார்த்துட்டாரு, நீங்க செஞ்சிட்டீங்க, அது பாபா நினைவுல இருந்து அந்த சேவையை சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா பல ஆயிரம் மடங்குக்கான சேவைக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிருதுன்ற. ஒரு சேரை தூக்கி போட்டா கூட போதும், சொர்க்கத்துல அவ்வளோ பிராப்தி கிடைக்குது. ஸ்தூல மற்றும் சூட்சுமத்தில் சதா மற்றவர்களுக்கு விருந்து அளித்து கொண்டே இருங்கள்ன்றாரு. ஸ்தூலமாகவும் விருந்து கொடுங்க, வர்றவங்களை கவனிங்க, சூட்சுமமாகவும் சேவை செய்யுங்க, மனசா சேவை செய்யுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. யாரையேனும் திருப்திப்படுத்துகின்றீர்கள் என்பது மிகப்பெரிய சேவையாகுன்றார். மற்றவங்க வராங்க, அவங்கள நல்லா கவனிக்கிறீங்க, அன்பா 4 வார்த்தை பேசுறீங்க, திருப்திப்படுத்திட்டீங்க இல்லையா, அப்ப அது மிகப்பெரிய சேவையாகுன்றாரு. தன்னை விருந்தினராக கருதி வசிப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியமாகுன்றார். நான் இந்த உலகத்துல விருந்தினரா வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாக்கியமாகுன்றாரு. ஸ்வமானம் ஸ்லோகன்றது சுமான் வந்துட்டு. சுயமரியாதையில் நிலைத்திருங்கள், அப்போது அநேக விதமான அபிமானம் கர்வம் தானாகவே முடிவுக்கு வரும். அதாவது நம்ம பாபா நிறைய சுயமரியாதை கொடுத்துருக்காரு. நான் வந்து பிராமண ஆத்மா, நான் வந்து இறை மாணவன், கடவுளே தேர்ந்தெடுக்கக்கூடிய இறை மாணவன், நான் வந்து சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட சுயமரியாதை ஒரு சொரூபத்துக்குமே இருக்குது. அனாதியிலிருந்து ஆதியிலிருந்து லட்சுமி நாராயணா அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த சுயமரியாதை இருக்கு. நான் ஆன்மீக ரோஜா மலர், இந்த மாதிரிலாம் நிறைய சுயமரியாதை இருக்குது. அதே மாதிரி பிராமணனா இருக்கும்போது அதுக்கு நிறைய சுயமரியாதைகள் இருக்கு. அப்புறம் பூஜைக்குரிய சுரூபத்துல கூட அம்மனா அம்மன் அந்த எல்லாருக்கும் கருணை மனமுடைய அம்மன் அந்த மாதிரிலாம் கூட நிறைய சுயமரியாதைகள் இருக்குது. பாபா ஒரு இது அப்படியே ஃபரிஸ்தாக்கும் நான் வந்து சாந்த சொரூப ஃபரிஸ்தா, நான் அமைதி ஃபரிஸ்தா, நான் சக்தி ஃபரிஸ்தா, இந்த மாதிரிலாம் நிறைய சுயமரியாதைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுத்து ஒன்னொன்னா எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முழு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். அப்ப அநேக விதமான இந்த தேக அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த கர்மம், ஈகோ, அகங்காரம், இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. சுயமரியாதையில இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, ஆன்மீக ராயல்டி, தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி, தூய்மை என்ற பர்சனாலிட்டியை ஆளுமையை தாரணை செய்யுங்கள். எப்படி உலகத்தில் ராயல் ஆத்மாக்கள் ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்கள், அற்பமான விஷயங்கள் தன்னுடைய புத்தி மற்றும் நேரத்தை கொடுக்க மாட்டார்களோ, பார்த்தாலும் பார்க்காதவாறு கேட்டாலும் கேட்காதவாறு இருப்பார்களோ. இந்த வெளியில இந்த பணக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டாங்க. அப்படியே ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. அவங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க, கேட்டாலும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நம்மளும் ராயல் ஆத்மாக்களாகிய நீங்கள்ன்ற பாபா, நம்மளும் ராயல் ஆத்மாக்கள். நம்ம தான் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டுன்றாரு. பிராமண ஆத்மாக்கள் ரொம்ப ராயலானவங்கன்றாரு. ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில், தெய்வீக தன்மை அல்லாத விஷயங்களில் தன்னுடைய புத்தியையும் நேரத்தையும் கொடுக்க முடியாதுன்றாரு. உங்களால அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ராயலே கிடையாதுன்றாரு. அப்ப ராயலான ஆத்மாக்கள் இந்த சின்ன சின்ன வேஸ்ட் விஷயங்களை பேசக்கூடாது. தெய்வீக தன்மை இல்லாத விஷயங்கள் எல்லாம் டைமையும் நம்ம புத்தியையும் வேஸ்ட் பண்ண கொடுக்க முடியாதுன்றாரு. ஆன்மீக ராயல் ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒருபோதும் என்ன வராது, வீணான அல்லது சாதாரணமான வார்த்தையே வரவே முடியாதுன்றாரு. வேஸ்டான விஷயம் அதான் சொன்னார்ல நேற்று, புறங்கூறுதல், இதுலதான் டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி விஷயத்துல நம்ம டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.